நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர். நான் குடும்பத்திலே சந்தோஷமா இருந்த வேளையிலே திடீரென்று எங்களோட குடும்பத்திலே பல பிரச்சனைகள் உருவாகி குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பண கஷ்டம். இப்படியாக நான் இருக்கும் பொழுது எங்களோட வீட்டுக்கு முன்பாக நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ரோட்லேயே சாவச்சேரியில் இருந்தோம். அங்கே இங்கே ஊழியம் செய்கிற குமார் போதர், ரெண்டி போதர் அப்பா எங்களோட வீட்டுக்கு முன்பாக இருந்தார்கள். அவைண்ட வீட்டை போய் நான் ஜெபிக்கிறது உண்டு. ஒரு நாள் குமார் பூதர் வந்து உங்களோட வீட்டில் ஒரு கூட்டம் வைக்க, என்னடா எங்களோட ஹால் வந்து நல்ல பெரிய ஹால், உங்களோட வீட்டில் கூட்டம் வைக்க விருப்பமுன்னு கேட்டார். அப்போ நான் ஆண்டவர் தான் இதை விடுகிறார் இந்த கஷ்டங்களை உணர்ந்துண்டு நான் அந்த வீட்டை அவர்களுக்கு திறந்து கொடுத்தேன். அன்றைக்கு 92ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு நல்ல கூட்டத்தை வைத்தார்கள். அநேக ஜனங்கள் வந்தார்கள். அந்த இடத்திலே ஆசீர்வாதங்கள் வந்தது. அப்பொழுதுதான் முதலாவது நான் ஆண்டவருக்கு வீட்டை தான் கொடுத்தேன். ஆனால் பிறகு உள்ளத்திலே நான் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தேன். எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனது கணவன் வந்து குடிக்கிறவர். அதாலே எனக்கு சரியான பண கஷ்டங்கள். இதாலே நான் தையல் ஐசிங் செய்துதான் இந்த 3 பிள்ளைகளையும் நான் வளர்த்தேன். இப்படி இருக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீர் இந்த 3 பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தா நான் உங்களோட ஊழியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவருடைய கருத்தில் ஒப்படைத்தேன். அப்பொழுது ஆண்டவர் இந்த 3 பிள்ளைகளுக்கும் வெளிநாட்டிலே நல்ல ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை கொடுத்தார். அதற்காக கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன். கனடா தேசத்தில் இருக்கிறார். மற்ற 2வது மகன் யூகேயில், 3வது மகளும் யூகேயில். அங்கே 3வது அவர்கள் ஊழியம் செய்கிற குடும்பங்களாய் காணப்படுகிறார்கள். அதற்காய் கத்தரை நன்றியோடு துதிக்கிறேன். எனக்கு இங்கே சொத்து ஒன்றும் இல்லை, ஆனாலும் நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வழியிலே நான் வளர்த்து அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்து வளர்த்தபடியால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன பிரகாரமாய் ஆண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார்.